இன்று இந்த செய்திக்கு ஆதாரமாக இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான இயேசுவே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, யெகோவாயிரே பெதஸ்தா ஜெப வீட்டின் இந்த மத்தியான நேரத்து கூட்டத்திலே வார்த்தை என்னும் மன்னாவினால் பிள்ளைகளோடு இடைபடுவீராக. பிரசங்கத்துக்கு விரோதமான கணனித்தரையின் ஆவி, கண்ணை கட்டுகிற ஆவி, சோர்வடைய பண்ணும் ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, வார்த்தையை தடுக்கிற ஆவி ஆண்டவரை அழிந்து போகட்டும். உற்சாகத்தை கர்த்தர் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு 3 அல்லேலூயா போட்டுறலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன வாக்கு ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை அவன் தோளின் மேல் சுமப்பான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பான், திறக்க கூடாதபடி பூட்டுவான் என்று இன்றைக்கு ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு நான் உண்டாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும்படி கட்டளையிட்டார். இந்த அவன்னா யாருன்னா ஆண்டவர் தான். அதுக்கு அடையாளமா வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 3:7 வெளிப்படுத்தல். பில்தெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறது சொல்லுகிறதாவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் இன்றைக்கு ஒரு சாவியை உங்களுக்காக நான் திறக்க போகிறேன். அப்படின்னா நீங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கீங்க? பூட்டப்பட்ட கதவுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. வாசல் திறக்கல, ஆசீர்வாதத்தின் வாசல் பூட்டப்பட்டு கிடக்கு. வரன் பார்க்கிறோம், பிள்ளைங்களுக்கு ஏற்ற வரன் வரல. திருமண காரியத்தின் வாசல் பூட்டப்பட்டு கிடக்கு. வேலைக்கான வாசல் பூட்டப்பட்ட நிலையில இருக்கு. வருமானத்துக்கான வாசல் பூட்டப்பட்ட நிலையில இருக்கு. ஆக மொத்தத்துல பல பாடுகள். எங்க நான் பயணிக்க போறேன்னு எனக்கு தெரியல. சரீரம் ஒழுங்கா இயங்க முடியாதபடி வாதை பூட்டின நிலையில வச்சிருக்கு. சிலர் பாருங்க, தன்னுடைய வீட்டை ரட்சிப்புக்குள்ள சுதந்திரிக்க முடியல, குடும்ப தலைவரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. அப்பா, என் ரட்சிப்பின் வாசலே பூட்டப்பட்டு இருக்க, நாங்க மப்பும் மந்தாரமுமான இருள் சூழ்ந்த அந்தகாரத்தின் வாழ்க்கைக்குள்ளவா இருக்கிறோம் என்று கலங்குகிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, மகளே மகனே பயப்படாத, ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெடுங்காலமா எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து காத்து இன்னைக்கு கதவு திறக்காதா, நாளைக்கு நன்மை பிறக்காதா, நாளை மறுநாள் வந்துராதா, இந்த ஆண்டுக்குள்ள வந்துராதா என்று பெரும் ஏக்கத்தோடு கூட தவிக்கிற பிள்ளைகளே, இன்று முதல் உங்கள் வாழ்வுக்கான வாசலை, சுக வாழ்வுக்கான வாசலை, ஆசீர்வாதத்துக்கான வாசலை, விடுதலைக்கான வாசலை, ரட்சிப்புக்கான வாசலை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திறந்து கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா இன்னொரு வார்த்தை இருக்கு, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். அப்படின்னா இன்னைக்கு சில டோரை பூட்டவும் போறாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது என்ன சில டோரை பூட்டுறது அப்படின்னா, பக்க வழியா சில பேர் உள்ள வந்துட்டு போயிடுறாங்க. பிசாசு வருது, மந்திரம் வருது, வியாதி வருது, பாடு வருது, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியாது. பாவ ஆவி வருது, அது மட்டும் வீட்டுக்குள்ள வந்து கணவன் மூலமாய் பிள்ளைகள் மூலமாய் தலையெடுத்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, யோபுவுக்கும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் வேலியிட்டு வைத்திருந்தாராம். அப்படின்னா அந்த வேலி அமைக்க இடத்துல ஒரு டோர் இருந்திருக்கும். ஆனா ஒரு குறித்த காலம் வந்தபோது யோபுவுக்கு சோதனை காலத்தை கொடுக்கும்படி சோதனைக்காரனை கர்த்தரே திறந்து விட்டுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சில பேருடைய வாழ்க்கையில நீங்க இப்ப எதுல இருக்கீங்கன்னா, டெஸ்டிங் பீரியட்ல இருக்கீங்க, சோதனை காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொல்லலாம், நான் தப்பே செய்யல,
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கசையடியா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்துருவா என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்க்க காரணம் உங்களை நெருக்குகிற சில ஆவி உங்க எல்லைகளுக்குள்ள வந்துச்சு. கடன் பாரம், வியாதி, தரித்திரம், போராட்டம். அப்ப அங்க ஒரு டோர் திறந்து கிடக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன டோர்? கெடுதலை உண்டாக்கும் ஆவி வருகிற ஒரு வாசல், தீமையை உண்டாக்கும் சத்துருவானவன் வருகிற ஒரு வாசல். இவ்வளவு காலமும் உங்களுக்கு திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று ஐயன் இயேசு சொல்லுகிறார், அந்த வாசலை இனி ஒரு காலமும் ஒருவனும் திறந்து உன்னிடத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அழிக்கும்படி நான் இடம் கொடுக்காமல் அதை பூட்டி வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, பத்திரப்படுத்துவேன், பாதுகாப்பேன். களவாட முடியாது. அவன் யாரா? திருடவும் அழிக்கவும் கொல்லவும் உள்ள வாரான். உள்ள வந்து நிறைய காரியத்தை திருடிட்டான், நிறைய காரியத்தை கொண்டு போயிட்டான். ஆவிக்குரிய ஜீவியத்தை கூட திருடிட்டு போயிருவான். சற்று மயங்கினோம் என்றால் ஜெபம் காணாம போயிடும், வேத தியானம் காணாம போயிடும், கனிகள் காணாம போயிடும், பரிசுத்தம் காணாமல் போயிடும். அடிச்சு தூக்கிடுவான். உள்ள எப்படி வருவான்? கவலையை கொண்டு வந்து வாசல் வழியா கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள போய் உள்ள வச்சிருவான். அந்த கவலையினால் இருதயம் ஒடுங்கும், நம் ஆவிக்குரிய கண்கள் மூடும், நம்மால் ஜெபம் பண்ண முடியாமல் சோர்ந்து போவோம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த வாசல் எல்லாம் அடைக்க போறேன், அடைக்கப்படும். இனி சத்துரு உங்க நிலத்துக்குள்ள வர முடியாது, பாளையத்துக்குள்ள வர முடியாது, மகனுக்குள்ள வர முடியாது, ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள் வர முடியாது. உங்களை அழிக்கும்படி, இன்னும் தரித்திரத்திலேயே வைத்து உங்களை ஆட்டி படைக்கும்படி அந்த பிசாசானவன் எழும்பி வரக்கூடாதபடி அவன் வரும் அந்த வாசலை ஒருவராலும் திறக்க முடியாதபடி நான் பூட்டி கொடுக்க போகிறேன். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சில மந்திர ஆவிகள் வருகிற சில எல்லைகளை பரிசுத்த ஆவியானவர் பூட்டி கொண்டிருக்கிறார். பொத்தல் பையின் வழியாய் உன் வருமானத்தை திருடி எடுத்து கொண்டு போகிற பிசாசு இனி அந்த கணவனுடைய கையின் பிரயாசத்தை தொடாதபடி, பிள்ளையினுடைய வருமானத்தை தொடாதபடி கர்த்தர் அதற்கு ஒரு வேலையை அடைக்கிறார். அந்த கதவை தேவன் பூட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரம் இப்ப ஏதோ ஒரு வழியில ஒரு ஆசீர்வாதம் வரும். யாராவது ஒருத்தர் நமக்கு உதவிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காரியம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கும். சில பேர் மனசுல நமக்கு ஒரு இடம் எப்பவுமே இருக்கும். அவங்க நமக்கு நல்ல ஆறுதல் கொடுப்பாங்க, நம்மள நல்லா கேட்பாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாசலும் பூட்டப்பட்டுருமா? ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா அர்த்தம், அவர் திறக்கிற வாசல்ல கொண்டு போக போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்ன எங்களுக்கு புரியலையே, இது வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பாருங்க, யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புசிச்சாங்க. இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை நீங்க திருப்பி வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் ஒரு பாதையில நடத்துறார். அது என்ன பாதை? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு ஒரு விசுவாச பாதையில நடத்துறார். இந்த விசுவாச பாதையில அவங்களுக்கு ஆகாரம் தேவைப்படுது. அப்ப அந்த ஆகாரம் எங்க இருந்து வந்துச்சா? ஒருவேளை ஆகாரத்தை வானத்து மன்னாவாக கொடுத்தார். அந்த ஆகாரத்தை குறித்து நான் வாசனங்களை ஸ்பீடா வாசிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 78:24 மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படின்னா அந்த மன்னா என்ன மன்னாவா இருந்துச்சா? வானத்திலிருந்து விளைவிக்கப்பட்ட தானியம். எப்படி நிலத்துல விதைக்கப்பட்ட நெல் ஒரு தானியமோ, ஆண்டவர் இந்த பரலோக மன்னாவை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் வானத்தின் தானியம். சங்கீதம் 78:25 சொல்லும் போது, தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். பாருங்க, எண்ணா
எண்ணாகமம் 11:7 சொல்லும் பொழுது, எண்ணாகமம் 11:7, அந்த மன்னா கொத்துமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. யாத்திராகமம் 16:15, யாத்திராகமம் 16:15, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் டிராவல்ல இருக்காங்க, பாடுகள்ல இருக்காங்க, உபத்திரவத்தில் இருக்காங்க, சோதனை காலத்துக்குள்ள இருக்காங்க. தேவன் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாதையின் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க இப்ப எதுல இருக்கீங்க தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிற பாதையில விளிம்புல வந்துட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கும் கதவை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்கும் ஒரு எல்லைக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவங்க அப்படிதான். இப்ப அவங்களுக்கு இவ்வளவு நாளும் அந்த மன்னா அதிகாலையில கிடைக்குமா? அது பனியை போல் இருக்குமா? அது கொத்துமல்லி அந்த நிறத்தை போல் இருக்குமா? அது இன்னும் சொல்ல போனா தேன் இடப்பட்ட பணிகாரத்தை போல் அது சுவையாய் இருந்தது என்று அந்த மன்னாவை குறித்து வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு மன்னா மேல இருந்து வந்துகிட்டே இருக்குன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஆமா, சோறு கண்ட இடம் நமக்கு எப்படியா? சொர்க்கம் மாதிரி. இந்த அசனம்னு ஒண்ணு வரும், அதெல்லாம் வந்துட்டா நமக்கு சில ஆட்கள்லாம் இருக்காங்க, ஆமா, அவங்களுக்கு சமையலே கிடையாது. அண்டா குண்டா வாளி எல்லாம் எடுத்துட்டு போய் அதை அன்னைக்கு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அடுத்த அசனம் ஓபன் பண்ற வரை அந்த சாம்பார் ஓபன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கேட்டா விடுமுறை கொண்டாட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல வேற கோயில் சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது தெரியுமா? அவ்வளவு. அப்பதான் கோயில் பக்தி எல்லாம் வரும். அது மேட்டர் கிடையாது. கத்திரிக்காய் மிச்சம், தக்காளி பழம் மிச்சம், பருப்பு மிச்சம், எண்ணெய் மிச்சம், சோறு மிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மள ஆண்டவர் இப்படியே நடத்திக்கிட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு ஆதரவு உனக்கு இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம். இப்ப அப்பப்ப யாரோ பிச்சு பிச்சு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம். ஆனா இந்த வாசலை பூட்டிடுவாரு. ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நல்ல சந்தோஷம். அதுவும் எப்படி இருந்துச்சா? தேன் இடப்பட்ட தேனை போன்ற பணிகாரத்தை போல் ருசியா இருந்ததா. பார்க்க முத்துக்களை போர்க்க ஆசையா இருந்துச்சாம். பரலோக டின்னர் எப்படி இருக்கும்? அவ்வளவு மதுரமா இருந்திருக்கும். இவங்க இதை விட்டு அடுத்த காலகட்டத்துக்குள்ள போகணும்னு நினைச்சிருப்பாங்க. எப்படா சாயங்காலம் வரும், ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும், பீஸா கிடைக்கும்னு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எதிர்பார்ப்பது போல இவங்க ஒவ்வொரு நாளும் மன்னாவுக்காக எதிர்பார்த்தே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா தெரியுமா? வாசலை க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது 4 மணிக்கு போற மாதிரி தெரியல. ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பார்த்தா இப்போ பாயிண்ட் போறதே 4 மணிக்கு தான் தொடங்கும் போல. இதை ஜெராக்ஸ் எடுக்கும்போது பார்த்து சொன்னா, இம்மா அந்த செய்தி 5 மணி ஆனாலும் முடியாதுன்னு. ஆண்டவர் ஒரு வாசலை என்ன செய்தார்? அடைத்தார். அது நின்னு போச்சாம். நின்னு போனது இவங்களுக்கு என்ன வந்திருக்கும்? பதட்டம் வந்திருக்கும். சில நேரம் சிலர் நம்ம நம்பரை பிளாக் பண்ணிட்டா, சிலர் நமக்கு விரோதமா மூஞ்ச தூக்கிட்டா, பேசாம போனா நமக்கு அது ஒரு இழப்ப போல இருக்கும். ஏன்டா இதை நம்ம இழந்தோம்? ஏன் இதனால இது நம்மளை விட்டு போச்சு? ஏன் நம்ம மருமகா, ஏன் நம்ம மாமியார், ஏன் நம்ம உடன்பிறப்பு, ஏன் நம்மளை நம்பின மனுஷங்க கதவை அடைச்சிட்டாங்கன்னு கவலைப்படுவோம். ஆனா அந்த டோரை க்ளோஸ் பண்ண வைக்கிறதே சில நேரம் கர்த்தர் தான். கர்த்தர் தான். ஏன் தெரியுமா? உங்களை ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த விரும்புறார். இப்படியே டெய்லி சோறு கிடைச்சிட்டு இருந்தா இவங்க கானானுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியாது. இவர்களுக்கென்று தேவன் குறித்து வைத்தது கானானின் ஆசீர்வாதம். என கண்பான தேவ பிள்ளையே, இப்பொழுது உங்களை ஒரு விதமா ஆண்டவர் நடத்துறாரு. ஒரு நன்மைய, ஒரு கிருபைய, ஒரு இரக்கத்தை அப்பப்ப போட்டு உங்க குடும்பத்தை நடத்துறார். ஆனால் இதுவல்ல நிரந்தரம். சீக்கிரமாய் உங்கள் பெயரில் சொல்லப்பட்ட, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட, உங்களுக்காக உரைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனத்தை, தீர்க்க தரிசன வசனத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் மறு கதவு திறக்கப்பட்டிருக்கும். அந்த கதவு அனுகூலமான கதவாய் இருக்கும், செம்மையான கதவாய் இருக்கும், தடைகளால் உடைக்கப்பட்ட கதவாய் இருக்கும். அந்த கதவை இனி ஒருவரும் பூட்டக்கூடாது
கூடாதபடி தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் அவரே உனக்கு திறந்து கொடுப்பார். எளிமையா கடந்து போறீங்க, சீக்கிரமா கடந்து போறீங்க. அந்த சுக வாழ்வுக்குள்ள, அந்த விடியலுக்குள்ள, அந்த புதுமைக்குள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த விடுதலைக்குள்ள தாயே இயேசு உங்களை நடத்தி செல்ல போகிறார். சகோதரி, உங்க கணவனை கர்த்தர் நடத்தி செல்ல போகிறார். உங்கள் பிள்ளைகளை நடத்தி செல்ல போகிறார். கவலைப்படாதிருங்கள். எலியாவை நினைத்து பார்ப்போம். 3 ஆண்டு காலம் அங்க வானம் அடைக்கப்பட்டுருச்சு. அப்ப மழை பெய்யாது, அப்ப நிலத்துல விதைக்க முடியாது, அப்ப தானியம் கிடைக்காது. இப்ப எலியா யார்? தேவனுடைய மனிதன். தேவனுடைய மனிதனை தேவன் விசேஷித்த விதமாய் என்ன செய்தார்னா, பஞ்ச காலத்துல நம்ம ஊழியக்காரன், ஏன்னா அவருடைய ஸ்டாஃப். இப்போ லாக்டவுன்லாம் வந்தா உலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. ஆனா லாக்டவுன் வந்த போது நான் பயந்தேன், அவ்வளவுதான் என் கதைன்னு இதே ஆல்டர்ல இருந்து சொன்னேன். ஆனா லாக்டவுன் வந்த பிறகுதான் ஆண்டவர் விசேஷித்த உணவெல்லாம் கொடுத்து இப்படி வெயிட் ஆக்கிட்டார். அதுக்கு முன்னாடி கூட ஒல்லியா இருந்தேன், இன் பண்ணி டை கட்ட முடிஞ்சிச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப கட்ட முடியல. காரணம் ஆட்டோட மூளை, ஆட்டோட ஈரல், ஆட்டோட என்னெல்லாமோ அங்க வந்துச்சுன்னு வைங்களேன். போஷித்து நடத்தினார், காப்பாற்றினார். காணிக்கையை தேடி நான் போகல, என்னை தேடி ஆண்டவர் அனுப்பினார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்களும் அவருடைய ஜனம், உங்களை விட்டுவிட மாட்டார். இன்று போஷிக்கிறார், நாளை நிரந்தரமாய் போஷிக்கும் ஒரு வாசலை உங்கள் வாழ்வில் தேவன் உங்களுக்கு திறப்பார். இப்ப சிலரு நகையை வச்சு சாப்பிடுவாங்க. ஆமா, நகையை வைப்பாங்க, திருப்பி அதுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க, திருப்பி பணம் குறைஞ்ச பிறகு ஃபீஸ் கட்ட திருப்பி அதை மேல் கொண்டு வைப்போம். இதெல்லாம் இந்த வாசல் எல்லாம் இனி அடைவிட போகுது. இனி நிரந்தரமான வாசலை திறக்க போகிறார். இவ்வளவு காலமும் நீங்க மனுஷனை ஏந்து, மனுஷனை நம்பி, ஐயோ இவங்க உதவ மாட்டாங்களா என்று மனுஷனை நம்பி நீ வாழ்ந்தாய். இனி அந்த வாசல் அல்ல, பரலோகத்தின் வாசலை, பரலோக தேவன் உங்களுக்கு பூமியில் கொடுத்த சுதந்திரத்தின் வாசலை, வாக்கு தத்தத்தின் வாசலை நீ சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். இப்ப பாருங்க, ஆண்டவர் கேரி தாற்றாங்கரையில உட்கார்ந்துட்டார். அந்த ஆறுல அழகான தண்ணி ஓடுது. ஆமா, ஆற்று தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கும், சத்தா இருக்கும். அந்த காலத்துல ஃபேக்டரி எல்லாம் கிடையாது, சாக்கடை குப்பை தொட்டிலாம் இருந்திருக்காது. அதனால அந்த ஆறுல அழகான தண்ணி நல்லா மோந்து மோந்து குடிச்சார். இப்போ யாரு வாரா? காக்கா அண்ணே வராங்க. வந்து சும்மாவா இருக்காங்க, நல்லா அடையும், நல்லா இறைச்சி கறியும் கொடுக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எந்த காலத்துல? பஞ்ச காலத்துல. ஆனா நம்ம பாருங்க, ரொம்ப கஞ்சமா இருப்போம். ஆமா, ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, சாப்பாட்டுல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனா ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு நல்ல மாம்ச விருந்த கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் காகங்களை அனுப்பி அவனை போஷித்தார். ஆனா ஒரு காலம் வருது, இப்ப எலியாவோட வேலை அங்க முடிய போகுது. எலியா மட்டும் சுகமா தேவன் இருக்க விரும்பல, எலியாவை கொண்டு ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த குடும்பத்தை கொண்டு அந்த பட்டணத்தில் ஒரு சேமத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு ஆண்டவர் செஞ்சது போன்லாம் சொல்லல. சிலர் போனா போக மாட்டோம், ஏன்னா நான் சொன்னேன் சோறு மிக முக்கியம். பாருங்க, அது கிடைக்கிற இடத்தை விட்டு ஒருத்தர் கிளம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமேன் சொல்லுங்க. அதுவும் நாக்குக்கு ருசியா கிடைச்சா அந்த இடத்தை விட்டு கிளம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க பார்த்தாரு, இவனுக்கு சுவையா இருந்ததே இந்த தண்ணி தான். இந்த தண்ணியை ஆண்டவர் வத்த பண்ணிட்டார். ஆமேன் சொல்லுங்க. வறட்சி வந்துட்டா கையில பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இனி தாங்காது. மே வரதான் அந்த கதெல்லாம் ஓடும். இப்படியே அடுத்த வருஷம் இருந்தா என் கதை நாரி போகும் என்று பயப்படுகிறாயா? கவலை கொள்ளாதே. ஒரு நன்மையின் வாசலை, உங்களுக்கு பாத்தியப்பட்ட வாசலை, உங்களுக்கு சொந்தமான வாசலை, தேவன் உங்களுக்கு தர நினைக்கும் வாசலை கர்த்தர் இன்றைக்கு திறக்கும்படி அந்த சாவியை கையில உங்களுக்காக எடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப பாருங்க, வத்துனோடனே நம்ம ஆள் புறப்பட்டார். ஆமேன் சொல்லுங்க. சில இடத்தை விட்டு சிலர் நவளணும்னா சிலதை பூட்டுவார். நான் பாருங்க, இந்த ஊழியத்துக்கு வரணும் 2015 இதுல மைக்கு பிடிக்கணும். நான் இருக்கிறது எங்க? 2006 இருந்து 10 வரை சென்னை பட்டணத்துல சொந்தமான ஒரு தொழிலை வைத்து நான் எப்படி இருக்கேன்? உலகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க மரித்து போனாங்க. திடீர்னு அவங்க மரிப்பாங்கன்னு நான் நினைக்கல. கொஞ்சம் வயசு மரித்தாங்க, வேற வழியே இல்லை. இங்க வந்தேன். வாசல் அடைக்கப்பட்ட போது தத்தளித்து போனேன், கலங்கி போனேன், மனம் உடைந்து போனேன். சகோதரி, சில வாசல்
சில காரியம், சில உறவுகள் உங்க வாழ்க்கையில அவங்க டோரை உங்களுக்கு அடைச்சதுனால, உங்களை வெறுத்ததுனால, உதர்னதுனால, உதவ மறுத்ததுனால, உங்களை விட்டு வேலை, தொழில், வருமானம், நகை கையை விட்டு போனதுனால, என் வாழ்க்கையில நீங்க தோத்து போனதுனால ஒருவேளை மனம் கலங்கலாம், வாழ்க்கை அவ்வளவுதானோ நினைக்கலாம். இல்ல, பழச ஆண்டவர் க்ளோஸ் பண்ண காரணம் அது நீ தேர்ந்தெடுத்தது, அது இம்மைக்கானது, அது உலகத்தானுக்கானது. ஆனால் இனி கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகும் வாசல், கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையின் மூலம் கொடுத்த வாசல், தன் தீர்க்க தரிசனத்தின் மூலம் கொடுத்த வாசல். இனி அதுக்குள்ள சுதந்திரமா போவீங்க. ஆமென் சொல்லுங்க. பூட்டலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். சிலர் அப்படிதான், ஒரு இடம் பூட்டினாதான் மிதிச்சாதான் அடுத்த இடத்துக்கு போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குலாம் இப்போ பிரச்சனை யாரா இருக்கும்னா, உங்களை பிடிக்காதவங்க ஒருத்தவங்க உங்க எல்லையில இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, இருக்கணும், இருப்பாங்க. ஆனா நீங்க உங்களுக்காக ஜோம் பண்றீங்களோ இல்லையோ, இந்த சத்துருக்களுக்கு முன்னாடிலாம் நம்ம வெட்கமே பற்றக்கூடாதுப்பா, நல்ல ஜோம் பண்ணணும், கையை பலமா தட்டுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு போய் வீட்டுல எதிர் வீட்டு அக்காவுக்காக, அண்ணனுக்காக தோத்திரம் போடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நீங்க வந்தீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க அக்கா தங்கச்சிக்காக தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க உங்களை கெடுத்து பேசுனதுனால தான் வந்தோம். ஆமா, எப்படியாவது இந்த பிரபுகிதியோன்னு போற இடம்லாம் போய் பார்த்துட்டேன், கடைசியா இந்த இடத்துக்காவது போய் பார்ப்போம், அங்கேயாவது எனக்கு நன்மை கிடைக்காதான்னு பக்கத்துல உள்ளவங்க எட்டி உதைக்கிறதுனால தான் வந்திருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சிலர் வாசல் அடைச்சு, உன்னை நான் முன்னேற விட மாட்டேன் அப்படின்னு நெருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம், கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலுக்குள் உங்களை கொண்டு போவதற்காகத்தான் சில நெருக்கத்தின் பாதை, உடைக்கப்பட்ட பாதை, உதறி தள்ளப்பட்ட பாதையை ஒளிந்து, இப்பொழுது நீங்கள் இருக்கும் இந்த பாதை நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவை பாருங்க. ஏசப்பா வாழ்ந்த நாள் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார், சீஷர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டார். இப்ப இயேசு யாருன்னா பலத்த அற்புதம் செய்றார். சாதாரண அற்புதம் இல்ல, அழுகி போன சரீரம், குஷ்டரோகம், அதை சுகமாக்குறார், பேயை சுகமாக்குறார், முடத்தை எடுப்பி நடத்துறாரு, கண்ணை திறக்கிறார், காதை திறக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்றாரு. கூட யார் இருக்கா? சீஷர்கள். இப்போ மணவாளன் கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கவலை உண்டா? இல்ல. அவங்களுக்கும் சோறு தான் முக்கியம். 5 அப்பம் 2 மீன். ஆமா, 5000 பேருக்கு போஷித்தது மோக மீதி 12 கூட எடுத்து கையில ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்னு கொடுத்துட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்படி சோறு கிடைச்சா அந்த ஊழியக்காரரை, ஆமா, அந்த இயேசுவை யாராவது மிஸ் பண்ண விரும்புவாங்களா? நல்லா கவனிக்கணும். இயேசுவ சீஷர்கள், ஆமா, அந்த ஊழியம் முடியட்டும் நினைச்சிருப்பாங்களா? இல்ல. ஆனா இயேசுவோட ஊழியம் முடிய போகுது. இப்போ மறுரூப மலைக்கு போயிட்டாரு. அங்க மோசே இறங்குறாரு, எலியா இறங்குறாரு. பிரசன்னமா அந்த மலருக்கு சீஷர்கள் அதை பார்க்கறாங்க. வெளிச்சமா இருக்கு, ஆராதனை சத்தமா இருக்கு, இன்பமா இருக்கு. உடனே இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இயேசுப்பா, உமக்கு சித்தமான மோசைக்கு ஒரு வீடு, எலியாவுக்கு ஒரு வீடு, உமக்கு ஒரு வீடு, நிரந்தரமா அங்க தங்கிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் நமக்கு அப்படிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோறு கண்ட இடம் சொர்க்கம் போல, ஆமா, நமக்கு சில இடம் வாய்ப்பா கிடைச்சா இதுல உட்கார்ந்துடலாம் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவரோ நம்மை அவர் குறித்த பாதைக்கு கொண்டு போவதற்காக எல்லைகளை முடிப்பார். இங்க பேதுருவும் யோவானும் யாக்கோவும் இவ்விதமாய் இயேசுவை பற்றி சொல்ல, இயேசு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? ஆமா, அந்த மகிமை இறங்குற நேரம் இயேசு சொன்னார். மத்தேயு 17:4, லூக்கா 9:22, மத்தேயு 17:22, மத்தேயு 17:23, இதோ இந்த மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படவும், அடிக்கப்படவும், யூதர்களால் பகைக்கப்படவும், அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படவும், மரிக்கவும் நான் போகிறேன் என்று சொல்றார். அங்க நம்மள மாதிரி ஒரு அண்ணன். யாரு? பேதுரு அண்ணன். ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணாருன்னா, கூட்டத்துல எல்லாம் வைக்கல, இயேசுவை தனியா கொண்டு போய், இப்படிலாம் செய்யாதிரும், இதெல்லாம் வேண்டாம், உங்க ஊழியம் இந்த உலகத்துக்கு வேணும், நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க இந்த பட்டணத்துக்கு வேணும்னு சொல்லி அவரை நல்லா மெருகூட்டுறாங்க, நல்லா அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறாங்க, கடிந்து கொள்ளுகிறானா, இப்படிலாம் நீங்க செய்யாதீங்க, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனா ஏசப்பா ஊழியம் மூடப்பட்டுச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சில வேளை உங்கள் வாழ்வில் சில டோர் க்ளோஸ் ஆகுதுன்னா கர்த்தர் ஒரு சிறப்பான ஒண்ண வச்சிருக்காரு அர்த்தம். அன்னைக்கு இவங்க சோம்பேறிகளா கூட இருந்தே பழகிட்டாங்க பாருங்க.
ஆமேன்னு சொல்லுங்க. கூடையே இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல புகழ். இவங்களுக்கும் 12 சேரை போட்டுருவாங்க போல, 12 படுக்க, 12 பேருக்கும் நல்ல ஜூஸ், காஃபி, டீ, போற இடத்துல எல்லாம் ஆமா பயங்கர வரவேற்பா இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியக்காரங்களை வரவேற்பாங்க. நம்ம ஊருக்காரங்க எப்படியோ தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான்லாம் ஊழியத்துக்கு வெளியேன்னு போனா டைனிங் ஹால் ஃபுல்லாவே சாப்பாடா தான் இருக்கும் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மாடு, ஆடு, கோழி, ஆமா என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இருக்கும். எல்லாம் மீன், வறுவல் எல்லாம் வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, வாளி வாளியா மீன் எட்டு வந்து உள்ள வச்சு 3 நாளும் 3 வேளையும் தருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் வெயிட்டுக்கு காரணமோ நினைச்சிடாதீங்க. பாருங்க, அப்படியெல்லாம் கவனிப்பாங்க. அப்போ என் கூட வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொண்டாட்டமா தான் இருக்கும், அப்படிதானே? இப்படியே ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம்ப்பா. நல்ல ஏசி ரூம் கிடைக்கு, நல்ல மெத்த கிடைக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்கு. இதை விட்ட வேற என்ன நமக்கு வேணும்? அதை தான் நம்ம நினைப்போம் பாருங்க. அதே போல சீஷர்களும் இயேசுவை ஆமா வேண்டாம், நீங்க இங்க இருக்கணும், ஊழியம் செய்யணும். ஆனா கர்த்தர் அந்த வாசலை மூடினார். ஏன் மூடினார் தெரியுமா? மூடின பிறகுதான் பரிசுத்த ஆவி என்கிற வாசல் வந்தது. வானத்தின் வாசலாக மேல் வீட்டறை மாறினது. அந்த அப்போஸ்தலர்கள் மேல் ஆவியானவர் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவை விட மேலான அற்புதங்களை, அடையாளங்களை ஜனங்களுக்குள்ள செய்து சபைகளை கட்டி ஸ்தாபித்து உலகம் எங்கும் எழுப்புதலை அவர்களால் தோற்றுவிக்க முடிந்தது. தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வாசலை அடைப்பாரேயானால், காரணம் இதைவிட சிறந்த ஒரு வாசலை, இதைவிட சிறந்த ஒரு எல்லையை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு உயர்வை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு மேன்மையை, ஒரு கனத்தை கர்த்தர் கொடுப்பதற்காகத்தான் கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதையில் சில மனிதர்கள் தன் வாசலை உனக்காக பூட்டினார்கள். கர்த்தர் பூட்டும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அந்த வாசலை உங்களுக்கு அவர் திறப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இப்பதான் செய்திக்குள்ள போறோம். நான் சொன்னதும் அது பக்கத்துல தான் இருந்திருக்கு. 3:55 ஆனாலும் முடிச்சிடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் சில வாசல் எல்லாம் பூட்டுவேன்னு சொல்லி எலியாவை காண்பித்தார், இயேசுவை காண்பித்தார், இஸ்ரவேல் ஜனத்தை காண்பித்தார். இஸ்ரவேலர்களுக்கு வானத்தின் மன்னா பூட்டப்பட்டாலும் கானான்ல அவங்களுக்கு நிறைய திராட்சை பழங்கள், திராட்சை செடிகள், அதெல்லாம் யாராலையும் தூக்க முடியாத அளவுக்கு நல்ல செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருந்தார். எலியாவுக்கு சாரிபாத் விதவை வீட்டுக்குள்ள அந்த பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் ஆகாரத்தை உண்டாக்க கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் வாசிங்களேன். ஏசாயா 22:22. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான். ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன வாசலை உங்களுக்கு திறந்து அனுப்ப போறார்? நீங்க எப்படிப்பட்ட கதவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட அறைக்குள்ள உங்க வாழ்க்கை பூட்டப்பட்டிருக்கு? இப்ப அவர் ஒரு சில வாசலை அடைக்கிறத பற்றி பேசினார். இப்ப எதுல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ண போகிறார்? முதலாவது யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19. யோவான் 20ஆம் அதிகாரம் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு கதவை காட்டுறார் ஆண்டவர். அதே சீஷர்கள் ஒரு அறைக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. படுத்து தூங்குறதுக்காக உட்காரல, பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. இது எந்த காலம்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காலம், மரித்து போன காலம், அடக்கம் பண்ணப்பட்ட காலம், இயேசு காணாமல் போன காலம். அப்ப இந்த சீஷர்களுக்கு அது எப்படிப்பட்ட நாளா இருந்திருக்கும்? பயத்தின் நாள், திகிலின் நாள். இயேசுவை எப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, எப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, எப்படியெல்லாம் தன்னை மறைச்சாரு, எப்படியெல்லாம் இந்த மறுரூப மலையில மறுரூபமானாரு. இந்த இயேசு மேல ஆணிப்பட்டுட்டா, இந்த இயேசுவோட ஜீவன் போயிட்டா, இந்த இயேசுவை கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்களா, ஐயோ கிரகிக்கவே முடியலையே, ஐயோ சகிக்கவே முடியலையே, புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. இப்ப என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? இந்த இயேசுவுக்கே இந்த பாடுனா அவரோடு கூட இருந்த நம்ம இப்ப இந்த யூதர்கள்ட்ட அகப்பட்டா நமக்கு இதை விட மோசமான நிலை இருக்குமே. இனி நம்ம என்ன செய்ய போறோம், இனி நம்ம எங்க போக போறோம் என்று கலங்கி போன சூழ்நிலையில் அந்த கதவுகள் பூட்டி இருக்கையில் உள்ளே பயந்து போயிருக்காங்க. முதல் தலைப்பு
பயந்தாங்கொள்ளிகள் உட்கார்ந்து இருக்கிற கதவை கர்த்தர் திறக்க போறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, ஆமேன் சொல்லும்போது நானா பயந்தாங்கொள்ளியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொப்பனத்தை கண்டு பயப்படுற ஆளு, சின்ன கொப்பளத்தை கண்டு பயப்படுற ஆளு, ஆமா சின்ன ஜுரம் வந்துருமோன்னு கண்டா பயம், ஏது செஞ்சிருமோ என்ன செஞ்சிருமோ எவ்வளவு பயம். உங்களை மட்டுப்படுத்துகிற சில ஆவி நெஞ்சு பக்கம் சும்மா வெளியேறக்கூடாது. ஆமா, ஹார்ட் அட்டாக் ஆயிட்டோ, எனக்கு பிளாக் வந்துட்டோ, அப்பல்லோ டாக்டர்லாம் இங்கதான் இருக்காங்க. ஆமேன் சொல்லுங்க. எல்லா நிபுணர்களும் இங்கதான் இருக்காங்க. ஆமா, சில பேர்லாம் சொல்லிடுவாங்க, என் உடம்ப பார்த்தா எனக்கு தான் தெரியும், இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னமோ வந்து படைச்சவர் நீ இத்தனாம் தேதி செத்து போயிருவான்னு சொன்னது போலவே டயலாக் அடிப்பாங்க. பயந்தாங்கொள்ளிகள் பாருங்க. ஆமா, எத்தனை கதவுக்கு எத்தனை கொண்டி வச்சாங்களோ தெரியாது. நம்ம வீட்டுக்கே 3 பூட்டு இருக்கு. ஆமா, மேல சைடுல கீழே எல்லா லாக்கும். இப்பெல்லாம் பாருங்க, வெளியே ஒரு கிரில், ஆமா அதுக்கு மேல ஒரு கிரில், உள்ள ஒரு கேட்டு, கேமரா, அவ்வளவு பயந்த கொள்ளிகள் எல்லாம் நம்ம தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவங்களும் அப்படித்தான் பயந்து போய் அடுத்தது யாரை இவனுக்கு எப்படியாவது உளவுத்துறையை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்த நிலையில். ஏன் பயந்தாங்க? தோற்று போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஊழியம் தோத்து போச்சு. இயேசுவோட அழைப்பை நம்பி பின்னாடி போனவங்க இயேசுவால கைவிடப்பட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப வெளியே போனா கிண்டல் அடிப்பாங்க. டேய், உங்க மணவாளன் எங்கடா? உங்க இயேசு எங்க? என்னமோ யூத கோத்திரத்து ராஜ சிங்கன்னு சொல்லி கழுத மேல ராஜா வேஷம் எல்லாம் போட்டீங்களே, நகைப்பாங்க, அடிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மோசமான சூழ்நிலைமை சகோதரியே, வாழ்க்கையில் தோற்று போனது நிமித்தம், பல அடிகள் வாங்கினது நிமித்தம், காயப்பட்டது நிமித்தம், கைவிடப்பட்டது நிமித்தம் பயந்து போய் உலகத்தை எதிர்கொள்ள துணியாமல், உறவுகளை எதிர்கொள்ள துணியாமல் பயந்து போய் 4 சுவற்றுக்குள் அடைக்கப்பட்ட உன் வாசலை கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஏசப்பாவுக்கு தான் கூட உள்ளவங்க எல்லாம் எப்படின்னு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ல. என்னதான் தூங்காதனாலும், ஆமா மேலோகம் கீழோகம், இப்ப எத்தனாவது இடத்துல வானம் போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏசி ஓடலை, நல்ல வேளை ஓடலை. ஏன்னா அது குளிர்ந்த காத்துல இன்னும் நல்லா குற்றாலத்துக்கு டூர் போன மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்பமாவது கை அடிக்கடி இப்படி வீசையாவது வேலை செய்து கொஞ்சம் ரத்தமாவது ஓடி கண்ணு விழிப்போட இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, ஏசப்பாவுக்கு தெரியும் இப்ப நம்ம டோரை தட்டினா இவன் திறக்க மாட்டான். இப்ப இயேசு மரித்து உயிர்த்துட்டாரு. இப்ப அவர் டோரை தட்டினா அவனுக்கு திறக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப பயந்து இருக்கிற டே அவ்வளவுதான், உள்ள தற்கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்கன்னு இயேசு என்ன செஞ்சுட்டா தெரியுமா? பூட்டப்பட்ட டோருக்குள்ளேயே உள்பிரவேசிச்சிட்டார். இன்றைக்கு பூட்டப்பட்டு ஒளிஞ்சு கிடக்கிற உங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு வரப்போகிறார். உங்க வாழ்க்கை வெளியே தலை காட்ட வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. நகை இல்ல, பணம் இல்ல, படிப்பு இல்ல, தோற்று போயிட்டேன், அவமானப்பட்டுட்டேன், கைவிடப்பட்டுட்டேன். ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், என் பிள்ளைங்க இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எங்க நிலைமை அப்படிலாம் வெளியே சொல்ற அளவுக்கு இல்ல, வெட்கமா இருக்கு அப்படின்னு பயந்த நிலைக்குள் ஒளித்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் சமாதானம் சொல்லி வெளியே கொண்டு வர போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது வெளிப்பாடாய் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எங்கு நீ முடக்கப்பட்டாயோ, மடங்கடிக்கப்பட்டாயோ, எங்கு சிறை வைக்கப்பட்டாயோ, யாரை கண்டு பயந்து, யாரை கண்டு அஞ்சி நடுங்கி இதுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு பூட்டப்பட்ட எல்லைக்குள் இருக்கிறாயோ, இல்லை இல்லை, முடிந்து போகவில்லை, நான் வருகிறேன், உனக்குள் வருகிறேன், பூட்டப்பட்ட வாசலுக்குள் வருகிறேன். நான் வந்து உன்னிடத்தில் உள்ளவர்களை ரட்சித்து உன்னை காத்து உன் மூலமாய் நான் என்னை வெளிப்படுத்துவேன், பெரிய காரியத்தை செய்வேன். நீ யாருக்கெல்லாம் பயப்படுறியோ அவங்கெல்லாம் உங்களை கண்டு பயப்படும்படி கர்த்தர் ஒரு அனாயிட்டிங்க உங்க மேல கொடுக்க போறாரு, அதிகாரத்தை கொடுக்க போறாரு, அபிஷேகத்தை கொடுக்க போறாரு. எப்பா சாக கடந்தவா உயிரோட எழும்பிட்டாப்பா, வாழ்க்கை முடிஞ்சு போகும் நினைச்சவங்க மறுபடியும் கட்டப்பட்டுட்டாங்கப்பா, மறுபடியும் அவங்க வாழ்க்கை துளிர் விட்டுட்டு மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாகவே இது அவங்களால முடிஞ்சிருக்காது, அவ வேண்டின பக்தரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதை செய்தார் என்று உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்ய போகும் காரியத்தை பார்த்து பூரிப்படைய போறாங்க. கர்த்தர் இதை செய்ய போறார். அல்லேலூயா. இந்த சீஷர்களுக்குள்ள போய் சொன்னாரு சமாதானம். இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தலைப்புல சமாதானம். உனக்கு நான் சமாதானத்தை தருவேன். ஏன்னா சில பேருடைய டோருக்குள்ள நடக்கிறது வெளியே தெரியாது. கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற காரியம், பிள்ளைங்களுக்குள்ள வெளியே நம்ம அழகா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுவோம். நம்மளை பார்க்கறவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு என்னப்பா குறை? ஒரு குறை கிடையாது. ஆனா உள்ள
நீ இடிக்கப்படுவதும் நீ நறுக்கப்படுவதும் அது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வர போறார். இந்த எரேமியாவை பாருங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவரை தேசத்துக்கு தீர்க்கதரிசியா எழுப்பிட்டார். ஆனா இப்ப எரேமியா என்ன செய்றாரு? பயப்படுறாரு. எப்படி பயப்படுறாரு தெரியுமா? நான் சின்ன பிள்ளைல, ஆமா நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு நான் எப்படி தீர்க்க தரிசனம் உரைப்பேன்? கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் உன் மேல அபிஷேகம் வச்சிருக்கேன். சில பேருக்கு ஜெபிக்க பயம், ஊழியம் செய்ய பயம், ஆத்தும பார வைக்க பயம், ஊழியத்துக்காக நிக்க பயம். கர்த்தர் சொல்றார், பயப்படாத. அந்த பயத்தின் வாசலை விட்டு உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதுல வீக்கோ அதுல நம்மள ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குறது தான் அப்பாவோட வேலை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் எதுல வீக் தெரியுமா? பேசுறதுல வீக். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எனக்கு ஒருத்தரை பார்த்து பேசணும்னா கால் கையெல்லாம் நடுங்கிரும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவெல்லாம் விட்டு பிரிஞ்சதுனால, பாட்டி வீட்டில் இருந்ததுனால கல்யாண வீட்டுக்கு போய் பழக்கம் இல்லை. அக்கா சாட்சி சொன்னாங்க, அக்கா தட்டு வச்சு முதல்ல கார்டு எனக்கு தான் கொடுத்தாங்க, கல்யாண வீட்டுக்கு போகல. நான் நினைச்சேன் கோவத்தில் இருப்பாங்களோன்னு, பரவாயில்ல வந்துட்டாங்க. பாருங்க, இன்னும் கல்யாண வீட்டுக்கு போனா முன்னாடி கூப்பிட்டுருவாங்க, அதெல்லாம் பயம், சில நடுக்கும். ஆனா எனக்கு பேசுறதுன்னா அவ்வளவு பயம். ஊழியத்துக்கு அழைச்சது ஊழியமா பிரசங்கமா எதுனாலும் வரும், அது மட்டும் வராது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வேணா ஜீசஸ் ரெடிமிஸ்க்கு போறேன், போன் கால் அட்டன் பண்ற பிரேயர் ஊழியத்தை செஞ்சுட்டு ஏதோ சம்பளம் கொடுப்பாங்க வந்து ஊழியம் செய்யறேன்பான்னு நான் சொன்னேன். ஆனா நான் எதுக்கு பயந்தனோ அதுல தான் ஆண்டவர் என்ன அபிஷேகித்தார். இன்றைக்கு நீங்க எதுலெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயந்து பயந்தாங்கொள்ளியா முடங்கி போய் கிடக்கீங்களோ, உங்களை ஆண்டவர் அதுல தான் சிறந்தவனா மாற்றுவார். கிதியோனை பாருங்கள், அவன் ஒரு பயந்த கதவுக்குள்ள கிடக்கிறான். அவனுக்குள்ள அக்கறை இருந்ததும் கர்த்தர் தூதன் அனுப்பினாரு. கிதியோனே, உன்னை கொண்டு மீதியானியர்களை கர்த்தர் முறியடிக்க போறார்னு உன்னை கிதியோன் சொல்றான். நான் எளிய குடும்பத்துல பிறந்தவன், நான் சின்ன குடும்பத்துல பிறந்தவன், எனக்கு அதுக்கு தகுதி கிடையாது, எனக்கு பலன் கிடையாது, என் கூட ஆண்டவர் கிடையாதுன்னு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படாதே, குழப்பவாத ஆவியை கண்டு பயப்படாதே, எதிர்வினைகளை கண்டு பயப்படாதே, மாந்திரிகத்தை கண்டு பயப்படாதே, உனக்கு எதிரே எழும்பும் எந்த சத்துருவின் கூட்டத்தை கண்டும் பயப்படாதே. உலகத்தை கலக்கினவர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க மகனுக்கு, மகளுக்கு, உங்க வாழ்க்கைக்கு, கணவனுக்கு, குடும்பத்துக்கு, தெருவுக்கு, பட்டணத்துக்கு, ஊழியத்துக்கு, தேசத்துக்கு ஆண்டவர் செய்து கொடுக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசே கிட்ட போனா அவன் ஒண்ணு சொல்றான், எனக்கு திக்குவாயி மந்தவாயி. ஆமென் சொல்லுங்க. இங்க எல்லாரையும் ஏதாவது ஒண்ணுக்கு கூப்பிட்டா எனக்கு அது மட்டும் வராது, இது மட்டும் வராது. கர்த்தர் சொல்றாரு, பயமுள்ளவர்களை பயப்படுத்தி வச்சிருக்கிற அந்த டோர், மட்டுப்படுத்தி வச்சிருக்கிற அந்த டோர், உங்களை கலங்கடித்து வச்சிருக்கிற அந்த டோரை ஆண்டவர் உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லி உங்களை வெளியே கொண்டு போக போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்க, ஒரு கதவை திறக்க போகிறார். அப்போஸ்தலர் 12:10. அப்போஸ்தலர் 12:10. அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஆமென் சொல்லுங்க. முதல்ல வாசலை உடைக்காம உள்ள வந்து வெளியே தூக்கிட்டு வந்துட்டார். வெளியே தூக்கிட்டு வந்தவங்களை உலகத்தை கலக்கிறவங்களா மாத்திட்டார். பயம் உள்ளவங்க மேல பலம் உள்ள ஆவியை கொடுத்து பராக்கிரமசாலியா மாத்திட்டார். இன்னைக்கு அதை உங்க மகனுக்கு செய்ய போறார், மகளுக்கு செய்ய போறார், உங்க குடும்பத்துக்கு செய்ய போறார். நம்பர் 2, ஏரோது போன்ற ஆவிகள், அவர்கள் ஒடுக்குகிறவர்கள், அழிக்கிறவர்கள், கொலை பண்ணுகிறவர்கள். யோவானை கொன்னுட்டாங்க. இப்ப பாருங்க, பேதுருவை ஜெயில போட்டுட்டாங்க. இந்த பேதுருவை அழிக்கணும், ஏன்னா பேதுரு மேல ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லி ஏரோதின் ஆவி பேதுருவுக்கு விரோதமா வந்து அவன் கையை கட்டி காலை கட்டி ஜெயிலுக்குள்ள போட்டு உள்ள காவல், வெளிய காவல், 3 காவல்னு பற்பல காவலை அவனுக்கு வச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம், ஒரு பக்கம் சாபம், ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் மந்திரவாதம், ஒரு பக்கம் சத்துரு சுத்தி எங்க வாழ்க்கையை நெருக்குத. கவலைப்படாதீங்க, தூதன் அனுப்ப போறார். ஆட்டோமேட்டிக் டோர் அப்பவே இருந்திருக்கு பாருங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க.
இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போனா தெரியும், ஆச்சரியமா பார்ப்போம். நம்ம போயிருந்திருப்போம், சிலர் பக்கத்துல போனோடனே 2 டோரும் அப்படியே ஓப்பன் ஆயிடும். நம்ம நினைப்போம் எப்படிடா திறக்கன்னு, அழகா திறக்கும், அழகாய் பூட்டும். ஆனால் அது கண்ணாடி டோர் தான். ஆனா இங்க ஒரு பெரிய இரும்பு கதவு, ஒரு பெரிய இரும்பு கதவு. ஏரோதோட என்ன தெரியுமா, பேதுரு எக்காரணத்து கொண்டோம் வெளியே வந்துடக்கூடாது, வாசலுக்கு வந்துடக்கூடாது, தரிசனத்தில் நின்றக்கூடாது, பாதையில நின்றக்கூடாது, இவன் மூலமா தேவ திட்டம் நிறைவேறிவிடக் கூடாது என்று 3 காவலை வைத்தாலும் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை தட்டினார். இந்த நாட்களுக்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறவங்களை ஆவியானவர் தட்டுவார், கட்டுகளை கழற்றுவார், ஆடைகளை போட சொல்லுவார். 1ஆம் காவலை தாண்டி 2ஆம் காவலை தாண்டி நகரத்துக்கு போகிற இறுதி காவலான அந்த இரும்பு கதவை கர்த்தர் தானாக திறந்து வைத்திருப்பார். நீங்க நினைக்கிறீங்க எப்படி உடைக்க போறேன், எப்படி உடைக்க போறேன், இன்னும் ஃபாஸ்டிங் எப்படிலாம் பண்ண, இதை உடைக்கணுமே. கர்த்தர் சொல்றது ஆட்டோமேட்டிக்கா திறக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ஏரோது போன்ற பொல்லாத மனுஷீக ஆவி உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் உங்கள் பேரில் தேவ திட்டம் நிலைத்து விடக் கூடாது, வாழ்ந்து விடக் கூடாது, ஆசீர்வாதமாய் இருந்து விடக் கூடாது என்று போட்டப்பட்ட வாசலை கர்த்தரே திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு செய்தது என்ன தெரியுமா, படுத்து தூங்கினார். அதுக்குன்னு படுத்துங்க தூங்கிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் செய்தி பாதிக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் அது நாளாயிட்டு பாத்தீங்களா, எழும்பி இப்ப இந்த காப்பி வாய்க்குள்ள போற நேரம் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா வண்டி கீரை போட்டு மேல எழும்பிடுது. இப்ப விட்டுற மாட்டானா. இப்ப என்னன்னா இவ்வளவு நேரம் தூங்கியாச்சு, இப்ப எப்ப முடியும், எப்ப வீட்டுக்கு போலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு காப்பி கிடைக்கும், எனக்கு காப்பி கிடைக்காது. என்ன சொல்லப்பட்ட நேரம் தாண்டிட்டு பாத்தீங்களா. கர்த்தர் நல்லவர், ஆமேன் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு தானாக வாசலை திறந்தார். உங்க வாழ்க்கையில வாசல் தானா திறந்து, பயப்படாதீங்க. உங்களுக்காக இயேசு செய்ய போகிறார் நன்மையின் வாசலை, எதிர்பார்த்து காத்திருக்கிற வாசலை அனுகூலமாய் திறந்து வைப்பார். பயப்படாத. கர்த்தர் சொல்றார், எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் வித்திட்டு ஆயுதத்தை தரித்து அதிகாரத்தை வைத்து சதி திட்டத்தை பண்ணி மந்திரத்தை பண்ணி உன் தொழிலை முடக்க, மகன் படிப்பை முடக்க, மகா வாழ்க்கையை முடக்க, பொருளாதாரத்தை முடக்க எருக்களித்தானோ அவனுடைய வாசலை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். சமாதானத்தோடு போங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்தது 3வது இறுதியான ஒரு வாசல். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேருக்கு எப்பா நான் பிழைச்சிட்டேன், இப்ப எனக்கு வாசல் கூட்டம் முடிஞ்சு திறந்துடும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 6:1. சீக்கிரமா. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போக முடியல, உள்ள வர முடியல. போதும். இப்ப 3வது எரிகோ கோட்டை. ஆமென் சொல்லுங்க. இங்க அந்த டோர் எப்படி இருக்கு, அதை தாண்டி யாரும் அங்கேயும் போக முடியல, அங்க இருந்து இங்கேயும் வர முடியல. ஆனா செங்கடலை தாண்டியாச்சு, யோர்தானை தாண்டியாச்சு, பார்வோனுடைய சேனையை தாண்டியாச்சு, அமலேக்கியர்களை தாண்டியாச்சு, கிழக்கத்திய புத்திரர்களை தாண்டியாச்சு, பல கொள்ளிவாய் சர்ப்பத்தை தாண்டியாச்சு. இப்ப எங்க இருக்கிறோம், கடைசியான பாதையில் இருக்கிறோம். அது உண்மை. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இனி ஒரு தடை கிடையாது. இப்பொழுது ஒரு தடைக்கு முன்பு நீ நிற்கிறாயே, இதுவே இறுதியான தடை, இதுவே இறுதியான சோதனை காலம், இதுவே உங்களுடைய வேதனைக்கு முடிவான ஒரு நாட்கள். இனிமேல் உங்களுக்கு சம்பவிக்க போக வேண்டியதெல்லாம் கர்த்தர் சொன்னது மட்டுமே நடக்கும், திட்டமிட்டது மட்டுமே நடக்கும், தீர்மானித்தது மட்டுமே நடக்கும். சிலர் பேதுருவை போல ஜெபித்து ஊழியம் செய்து ஓய்ந்து போயாச்சு, முடக்கப்பட்டு படுக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களை விட போறதில்ல. தூதன் அனுப்புவார், அவரே வருவார், தட்டுவார், எழுப்புவார். நீங்க இழந்த அந்த வஸ்திரத்தை மறுபடியும் கொடுத்து உங்களை போக வேண்டிய பாதையில் அவரே போக வைக்கும்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த டோரை அப்பா உங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக, வாழ்வாதாரத்துக்காக, ஊழியத்துக்காக, ராஜ்யத்துக்காக திறந்து வைப்பார். அடுத்தது எரிகோ கோட்டை. அது நொறுங்கி, அதுக்கு தான் நீங்க வேலை செய்யணும். இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. அடுத்த வெள்ளி வர வாய மௌனமாய் காத்து கொண்டு ஸ்தோத்திரத்தை மட்டும் பண்ணுங்க. உங்க பிரச்சனையை சுத்தி 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 வந்து கவலைப்பட்டது போதும்.
உங்க பிரச்சனையை நினைச்சு இதை எப்படி செய்ய போறோம், எப்படி கடன் அடைக்க போறோம், இவளை எப்படி தேத்த போறோம், இவளை எப்படி முன்னேற்ற போறோம், இவனுக்கு என்ன செய்ய போறோம், இப்படியே சிந்த ரவுண்டு கட்டி வந்துகிட்டே இருக்கு. மூளை இப்படியே குடைஞ்சுக்கிட்டே இருக்கு, இருதயத்துக்குள்ள இப்படியே ஓடுது. இதை என்ன செய்ய போற? யோசிச்சா ஒண்ணும் நடக்காது, சிந்திச்சாலும் ஒண்ணு நடக்காது. ஏன்னா கவலைப்படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப என்ன செய்யணும்? பிரச்சனையை சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்று முதல் ஸ்தோத்திர பலிகளை இனி வரும் 6 நாட்களும் செய்யுங்கள். கர்த்தர் இறுதி தடையை உடைப்பார், வாசலை திறப்பார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லைகளுக்குள் போவாய், சுதந்தரிப்பாய், ஓடி போவாய். அதற்குள் சுகமாய் நீ வாசமாய் இருப்பாய். உன் பிள்ளைகள் ஓடி போவார்கள். சஞ்சலம் அங்கு இருக்காது, தவிப்பு அங்கு இருக்காது. ஆனந்த களிப்ப, மகிழ்ச்சிய ஏசப்பா கொடுப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தன் ஜனத்தை நேசிக்கிறவர், தன் ஜனத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் உன்னை விட்டு விடுவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசினாரு? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரு? உங்க வாழ்க்கையில உங்களை பற்றி தான் பேசினாரு. உங்க மகன் எல்லைகள் இருக்கிற அடைக்கப்பட்ட காரியத்தை குறித்து பேசினாரு. உங்க பிள்ளைங்க எல்லைகளுக்குள்ள இருக்கிற அடைக்கப்பட்ட எல்லை, அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஆண்டவர் உங்ககிட்ட செய்தி மூலமா பேசினாரு. பேசினது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்ய போகிறேன் என்பதை வசனத்தின் மூலம் சொன்னார். இனி உனக்கு திறந்த வாசல், இனி ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகும். இனி நம்மளாம் எழும்பி போக நமக்கு பலன் இல்லை, அப்படிதானே? எல்லாம் சும்மா தான் அல்லேலூயா ஆமென் சொல்லுது. ஆனா யாரையாவது கூப்பிட்டு கேட்டா முடியாது, செல்ஃப் எடுக்காது. காரணம், தொய்ந்து போனோம், சோர்ந்து போனோம். பேதுரும் அப்படித்தான். இனி முடியாது, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் படுத்துட்டான். கர்த்தர் அவனுக்காக யாவையும் செய்து முடித்தார். உங்களுக்காக ஆண்டவர் செய்து முடிப்பார். மரண படுக்கையில் படுத்து கிடப்பது போல் வீட்டுக்குள் கவலை என்னும் படுக்கையில் முடங்கி கிடக்கிற தாயே, மடங்கடிக்கப்பட்ட சகோதரியே, ஆண்டவர் அந்த படுக்கையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரையும், அந்த படுக்கையில் நீங்கள் கர்த்தருக்குள் புலம்பி அழுவதையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கட்டாயம், நிச்சயம் அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த அடைக்கப்பட்ட கதவிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படி தூதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இறுதி தடையான எரிகோ கோட்டை என்கிற தடையை தாண்டி ஓடி போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த குவார்டர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இங்கெல்லாம் மற்றவங்க சட்டையில தெளிச்சுட்டு நாங்க வெளியே வர மாட்டோம். ஆமா, ஆஃபலி முடிஞ்சாலும் வர மாட்டோம். அந்த ஆனுவல்னு ஒன்று இருக்கு பாருங்க, லைஃப், அந்த ஒரு 2 மாசம் லீவ். அப்பெல்லாம் ஆமா என்ன சந்தோஷமா இருக்கும். அப்படியே தலை தெறிக்க லீவ் விட்டாச்சுன்னு ஓடி வருவோம். அது போலத்தான் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பு, எரிகோவுக்கு முன்பு இருக்கிற உங்க அடைப்பட்ட கதவை உடைச்சி, அப்பா நான் ஜெயம் எடுத்து விட்டேன் என்று ஓடி உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி உங்களை வசந்த காலத்துக்குள் கொண்டு வர போகிறார். வற்றாத நதிக்குள் கொண்டு வர போகிறார். அங்கு நீ வாழ்ந்திருக்க போகிறாய், சுகித்திருக்க போகிறாய், ஆற்றப்பட போகிறாய், தேற்றப்பட போகிறாய். அங்க போய் நான் என்ன செய்வேன் கவலைப்படாத, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கர்த்தர் உனக்காக அங்கு யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார், யாவையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார், யாவையும் படைத்து வைத்திருக்கிறார். இவ்வளவு காலமும் அடிக்கப்பட்ட உங்க வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட உங்க வாழ்க்கை, உடைக்கப்பட்ட உங்க வாழ்க்கை ஒரு குலையில வச்சு பொன்னானது புடமிடப்பட்டது போல கிறிஸ்தவ ஜீவியம் புடமிடப்பட்டதல்லவா? இனி உங்களுடைய வேலை அங்கு அலங்கார வச்சிர கற்களாய் மினுங்க போவது மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வைக்கு நலமானதை செய்வார். கவலைப்படாதீங்க, திடமானதாயிருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எழும்பி நிற்கலாம். உங்கள் விடுதலைக்காக ஒரு 5 நிமிடம் ஜெபித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிப்போம். தம்பி கீபோர்ட் பேட் பேக்ரவுண்ட் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே துதிக்க ஆரம்பிங்க, கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. Hallelujah. Thank you Jesus. Glory to God. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கைகளை தட்டுங்க. ஒரு 2 நிமிடம் தான். ஸ்பீடா உங்களை விடுவிக்க போகிறார். உங்க மேல ஒரு வல்லமை இறங்கி வரப்போகுது, அக்கினி இறங்கி வரப்போகுது. ஆமா, உங்களை ரிலீஸ் பண்ண போறார். என்றைக்கு எப்படி பேதுருவ தூதன் தட்டினானோ, உன் முதுகுல ஒரு தட்டு விழ போகுது. உங்க தலை மேல ஆவியானவருடைய ஒரு கை பட போகிறது. Hallelujah. I release the holy power in the name of Jesus. இப்பொழுதே அந்த விடுதலை, விடுதலை,
விடுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், சுதந்திரத்தை பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் தெரிபடுகிறது. பயத்தின் ஆவி, பயமுறுத்துகிற ஆவி, அதனால் அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள், என் மட்டும் பயந்து நடப்பேன், என் பயம் எனக்கு மட்டும் தானே தெரியும், வயிற்றுல நெருப்பை கட்டி அலைவது போல தாயே பிள்ளைகளை குறித்து பயந்தாயல்லவா, பயந்தாயல்லவா, இன்னும் பயந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இயேசு போவாரு, அந்த பிரச்சனைக்குள்ள போவாரு, சூழ்நிலைமைக்குள்ள போவாரு. அமைதியை இழந்து நிக்கிற உங்க குமாரனுக்குள்ள, குமாரத்திக்குள்ள இயேசு வந்து சொல்லுவார், சமாதானம், சமாதானம். இனி அவர்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள். ஏரோது போன்ற ஆவி உங்களை, உங்க பொருளாதாரத்தை, உங்க உயர்வு, உங்க மேன்மையை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். தூதனை கர்த்தர் அனுப்புகிறார், தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் எவ்வளவுதான் மந்திரவாதம் பண்ணா என்ன, எத்தனை ஆவி அனுப்புனா என்ன, கர்த்தர் உன் பட்சம் இருக்க உள்ளமே கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் ஏமாத்திரம் எத்தனை காவலை ஏரோது போட்டா என்ன, எத்தனை சங்கிலிய கட்டுனா என்ன, கர்த்தருடைய ஒரு தூதன், ஒரு தூதன், அவனுக்குள் இருக்கும் அந்த வல்லமை, இதோ அவர் திறக்கிற அந்த கதவின் நன்மை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தொழிலில் வாசலை திறக்கிறார். ஆமென். வருமானத்தில் வாசலை திறக்கிறார், ஊழியத்தில் வாசலை திறக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் சேமமான வாசல் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. பூட்டி வைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுகிறது. திருமண தடை உடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பதவி உயர்வுக்கான தடை, வேலை வருமானத்துக்கான தடை உடைகிறது, உடைகிறது. கர்த்தர் திறக்கிறார். அவருடைய சாவி, அந்த திறவுகோல் இதோ உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கு. எதுக்கு தெரியுமா? நீங்க இனி அங்க போய் நிக்க கூடாது. 7 நாள் ஏன் சுத்தி வர சொன்னார் தெரியுமா? 7வது நாள் அது ஆட்டோமேட்டிக்கா நொறுங்கி போகுமா. ஆண்டவர் பேதுருவை இறக்கி கொண்டு வரும்போது அவனுக்கு முன்னாடி அது திறந்துதான் இருந்துச்சு. இனி உங்களுக்கு முன்னாடி எதுவும் பூட்டப்பட போவதில்லை, தடைபட போவது இல்லை, அடைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டாரு, ஆயத்தம் பண்ணிட்டார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் அற்புதம், 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 அற்புதம். நன்மை, நன்மை, கிருபை, இரக்கம், அக்கினியாய், அக்கினியாய், ஆவியாய் இறங்குவதாக, இறங்குவதாக. சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் தெரிக்கப்படுகிறது, கண்ணிகள் தெரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள வல்லமையை, பெற்றுக்கொள்ள வல்லமையை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. இவ்வளவு நாள் நீங்க பார்த்தது தோல்விய, அடைக்கப்பட்டதுனால மன வெம்புலத்தை. இனி பார்க்க போவது அவர் செய்ததெல்லாம் நன்மைக்கு தான். ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கவலைப்பட்ட நாட்கள் மாறி அவர் செய்ததனால நான் அவருடைய வாசலை சுதந்தரித்துக் கொண்டேன், எல்லைகளை சுதந்தரித்துக் கொண்டேன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். விடுதலையாக்குகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானம் கூறுகிறேன். நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், திறந்த வாசல் உண்டாகட்டும், அனுகூலமான கதவு உண்டாகட்டும், கோணல் செவ்வையாகட்டும், தடைகள் தகர்க்கப்படட்டும். இதோ வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசைகள், உதவிகள், நன்மைகள், விடுதலைகள் வெற்றியாய் கர்த்தருடைய நித்திய வெளிச்சமாய் கடந்து வருவதற்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க வலது பக்கத்துல உங்க கைகளை கர்த்தர் பிடிக்கிறார். பாதை இதுவே என்று அவருடைய சத்தத்தை சொல்லுவார். நீ சமாதானத்தோடு போ. கடந்து வந்த பாதை, அதை நினைத்து கலங்க வேண்டாம். நடக்க போவதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் சொல். இதோ அந்த மகிமையின் ராஜா உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு உட்பிரவேசிக்கிறார். இதோ அவருடைய மகிமை உங்களை பிறகாலே காக்கிறது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.